வெல்கம் டு தமிழ்டாக்கீஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் சேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சேட்டை இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல் ஒன்று கள்ளக்கடத்தல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கள்ளக்கடத்தல் வேலை செய்யும்போது ஒரு பொருள் அவங்களுக்கே தெரியாமல் ஹீரோ கைக்கு போயிடும். ஹீரோவுக்கு அது கள்ளக்கடத்தல் பொருள்னு தெரியாது, அதோடைய மதிப்பும் தெரியாது. அவர் பாட்டு சுற்றிட்டு தெரிவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை வில்லன் கும்பல் விரட்ட ஆரம்பிப்பாங்க. அவர் ஓட ஆரம்பிப்பார். கடைசியில் பார்த்தா வில்லன் கோஷ்டி ஹீரோ வீட்டில் இருக்கிற கிளடு கட்டை பொண்டு பிள்ளையெல்லாம் பூராத்தி கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு தலைகளை கட்டி தொங்க விட்டு, நீ அந்த ஐட்டத்தோடு வந்தால் தான் இந்த ஐட்டத்தெல்லாம் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவார். அப்போ ஹீரோ என்ட்ரி ஆகி 1000 பேராக இருந்தாலும் வில்லன் கோஷ்டி அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு ஹீரோ தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு கிளம்புவார். அந்த சமயத்தில் என்ட்ரியான போலீஸு மேலே வானத்தை பார்த்து டிஷ்யூன்னு சுட்டு கீழே சாக கிடக்கிற வில்லன் கோஷ்டியெல்லாம் பார்த்து ஹேண்ட்ஸ் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அடித்து வேனில் ஏற்றிட்டு போவாங்க. இந்த மாதிரி கதையில் நம்ம ஜெய்சங்கர் மட்டுமே சுமாராக ஒரு 50 படத்தில் நடிச்சிருப்பார். அதே போல் ஹிந்தியில் இந்த மாதிரி ஒரு 1000 படத்துக்கு மேலே எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு படம் தான் டெல்லி பில்லி. அதை தான் இப்போ தமிழில் சேட்டைன்னு எடுத்திருக்காங்க. இந்த டெல்லி பில்லி கூட நேரடியான ஹிந்தி படம் கிடையாது. அமீர் கான் நேரடியாக தயாரித்த இங்கிலீஷ் படம் தான் அது. அதை ஹிந்தியில் டப் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த டப்டு வெர்ஷன் ஹிந்தியில் ரொம்ப நல்லா ஓடினதுனால அதை இப்போ தமிழில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை தமிழில் எடுக்கணும்னு முடிவு பண்ணோடனே அவங்க முதல்ல விமலையும் சந்தானத்தையும் வச்சு தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இது விஷயமா சந்தானத்தை அணுகி பேசும்போது, சந்தானம் விமலை வச்சு இந்த படத்தை எடுத்தால் லோ பட்ஜெட் படமாக எடுப்பாங்க, லோ பட்ஜெட் படம்ன்றதுனால கம்மியாக சம்பளம் கொடுப்பாங்கன்றதுனால இந்த படத்தை ஹை பட்ஜெட் படமாக ஆக்கி விட்டுட்டா நம்ம நல்லா கல்லா கட்டிடலான்ட்டு, இந்த கதைக்கு ஆர்யா தான் ஆப்டாக இருக்கும், நான் வேணால் ஆர்யாட்ட பேசி டேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி விமலை கழட்டி விட்டுட்டு ஆர்யாவை கோர்த்து விட்டது சந்தானம் தான். சந்தானம் ஒருத்தர் குழி வெட்டின மாதிரி சந்தானத்துக்கு எல்லாருமே சேர்ந்து குழி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோடைய டைட்டிலில் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம்னு டைட்டில் போடுறாங்க. சந்தானம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. பொதுவாக ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று, நேரடியாகவே அந்த படத்தை அப்படியே எடுத்தால் நம்ம மொழிக்கோ நம்ம கலாச்சாரத்துக்கு பொருந்துமா, நம்ம ஜனங்க ரசிப்பாங்களான்னு பார்க்கணும். இன்னொன்று, அந்த படத்தை அப்படியே நம்ம கலாச்சாரத்துக்கு மாற்ற முடியுமா, நம்ம ரசிகர்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையுமே யோசிக்காமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி பில்லி படத்தை பொறுத்தவரை அந்த கதை அதர பழசாக இருந்தாலும் அந்த படத்தோடைய ஹைலைட்டு அதோடைய காட்சி அமைப்புகளும் வசனங்களும் பச்சை பச்சையாகவும் கொச்சை கொச்சையாகவும் இருந்தது தான். அதை அப்படியே நம்ம கலாச்சாரத்துக்கு கரண்ட் ட்ரெண்டோடையும் கரண்ட் டெக்னிக்கோடையும் மாற்றி எடுக்கிறேன்னு சொல்லி 90 நிமிஷம் படத்தை 2.25 மணி நேரத்துக்கு சும்மா ஜவ்வு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சு, எப்படி இந்த 3D படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸுக்கெலாம் ஆளுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார்வர்ட் பண்ணி படத்தை பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருப்பான். கொடுத்த காசுக்கு நேரமாக மிச்சமாக இருக்கும். இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய படம் கிடையாது. இவங்க பெரிய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டதுனால ஒவ்வொரு ஏரியாவும் பெரிய விலைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே வாங்க முன் வரல. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு ஏரியா மட்டும்தான் 2.25 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. மற்ற எல்லா ஏரியாவுமே யூடிவியோட சொந்த ரிஸ்கில் தான் இருக்குது. யூடிவிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிறத டைரக்டர் விஜயும் மிஷ்கினும் போகிற போக்கில் டைரக்டர் கண்ணங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களே என்னமோ தெரியல. அவர் பங்குக்கு அவரும் நடத்திட்டார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், டெல்லி பில்லி பார்க்காதவங்க இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். டெல்லி பில்லி படத்தை பார்த்தவங்க நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் ரிமோட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.